இங்கிலாந்துக்கு எதிரான அந்த T20 தொடரை நம்ம இழந்தோம். பிளஸ் அதற்கெல்லாம் ஒட்டு மொத்தமா பழி தீர்க்கிற வகையில நம்மளோட ரோக்கோ கள இறங்க போறாங்க. இவங்களோட என்ட்ரி வேற லெவலா இருக்க போது. அந்த சீரீஸ்ல விட்டத இந்த ஓடிஐ சீரீஸ்ல நம்ம பிடிக்க காத்துக்கிட்டு இருக்கோம். ரோக்கோட என்ட்ரியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரோக்கோ வேற லெவலா உள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆன் ஸ்கிரீன் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ஜாய் பண்ணி பார்க்க போறோம். அதனால ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இந்த ஒரு ஓடிஐ சீரிஸ் ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு சீரிஸ். அதனால எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாம என்ஜாய் பண்ணி பாருங்க. ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஐ சீரிஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ்பாஸ்டனில் தான் நடக்குது. இந்த மேட்ச் வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் இந்திய நேரப்படி ஈவினிங் 3:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எட்ஜ்பாஸ்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்கும்பா அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு குட் பேட்டிங் விக்கெட்னு சொல்லி ஆகணும். இங்கே பேட்டிங் பேரடைஸ் சொர்க்கம்னு சொல்லி ஆகணும். இங்கே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல டாஸ் வின் பண்ணி முதல்ல நான் வந்து பேட் பண்ணுறேன் டிசிஷனை எடுத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 320 பிளஸ் 320க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிரணி மேலே ஒரு ப்ரெஷரை போட முடியும். நீங்க வந்து 300 ரன்னு 290 280 ரன்லாம் நீங்க வந்து அந்த மாதிரிலாம் நீங்க அடிச்சீங்கன்னா இங்க வந்து உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரே 290 இருக்கு. அதாவது 290 பிளஸ் இருக்கு. அதனால நீங்க எவ்வளவு ரன் அடிச்சாலும் திருப்பி அதை டிஃபெண்ட் பண்ற திருப்பி அதை அடிக்கிற அளவுக்கு இந்த பிச் வந்து அவங்களுக்கு பேட்டர்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் மேல ஒரு ப்ரெஷரை போடணும் அப்படி நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா கம்பல்சரி இந்த விக்கெட்ல 330க்கு மேல 350 ரன் நீங்க சோரா அடிச்சிட்டீங்கன்னா அங்க நீங்க வந்து ப்ரெஷரை போட்டு ஈஸியா அந்த மேட்ச் வந்து வின் பண்ணிடலாம். நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் பேட்டருக்கு ரொம்ப 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 சொர்க்கமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜும் 290க்கு மேல இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பிச்சில் அதிகபட்ச ரன் அடிச்சிருக்காங்க. 400 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காங்க இங்கிலாந்து. அதனால அவங்க வந்து அசால்ட்டா மறுபடியும் ஆட ஆரம்பிப்பாங்க. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலர்களுக்கு எப்படி இருக்குப்பான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபாஸ்ட் பவுலர்கள் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலருக்கும் இந்த பிச் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. எஸ்பெஷலி நியூ பாலில் பயங்கரமாக ஸ்கிட் ஆகி வரும். நல்ல பவுன்ஸ் இருக்கும். அதனால் விக்கெட் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கும் சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் விளையாண்டுட்டாங்கன்னா பேட்டர்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பெட்ரு. அவங்களுக்கு கொஞ்சம் அடிக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக கொஞ்சம் விக்கெட் லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நண்பர்களே. ஸ்பின்னர்களுக்கு பெரிய அட்வான்டேஜுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் 50 ஓவர் அப்படிங்கிறனால எப்படியாவது விக்கெட்ங்கிறது கிடைக்கும். ப்ளஸ் ஓவராலாக டக்குன்னு ஸ்பின்னர்களுக்கு கொஞ்சம் விக்கெட் கிடைக்காது. ப்ளஸ் ஓவராலாக கொஞ்சம் ஏதாவது தூக்கி போட்டு ஒரு ஓபி பால் போடும்போது விக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நண்பர்களே. ஓகே, இப்போதைக்கு பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் பிச்சோட கண்டிஷன் பார்த்துட்டோம். ஓடிஐ சீரீஸ் நம்ம வந்து உள்ள என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. எல்லாமே பெருந்தலைகள் என்ட்ரி உள்ள வராங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில், ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்ட்டு எல்லாம் பெரிய பெரிய தலைகள்லாம் மறுபடியும் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இந்த ஓடிஐ சீரீஸில். நம்ம T20 சீரீஸில் தான் 4-0ன்னு நம்ம வந்து ஒயிட் வாஷ் ஆகி ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டாங்க நம்ம பசங்க, சின்ன பசங்க. இப்போ வர்றது எல்லாமே முரட்டு சிங்கங்கள். இவங்க என்ன பண்ண போறாங்க இந்த ஓடிஐ சீரீஸ்ல 3 மேட்ச் கொண்ட இந்த ஓடிஐ சீரீஸ்ல நம்ம இந்திய அணி இந்த ஓடிஐ சீரீஸை சும்மா தட்டி தூக்குவாங்களா? விராட் கோலி, கிங் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இந்த ஓடிஐ சீரீஸை நம்ம இந்திய அணி நம்ம இந்திய ரசிகர்களுக்காக வாங்கி கொடுப்பாங்களா அப்படிங்கறத நீங்க வந்து மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஓடிஐ சீரீஸ் இந்தியாவுக்கா இல்ல இங்கிலாந்துக்கா இல்ல மறுபடியும் இங்கிலாந்து இந்தியாவை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுவாங்களா இல்ல கிங் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கிலாந்துக்கு ஒரு மரண பயத்தை காமிப்பாங்களா அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க. மேலும் மேலும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா கமெண்ட் பண்றீங்க, நல்லா சப்போர்ட் பண்றீங்க, லைக் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சப்போர்ட்டை மறுபடியும் நம்ம சேனலுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.